வாழைப்பழத்தை வச்சு தான் இன்றைக்கி டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வாங்கி சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளுக்கும் கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அது நான் சொல்லி தான் தெரியணும்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். வாழைப்பழம் வாங்கும்போது இந்த மாதிரி காம்பு பகுதி பச்சையாக இருக்கான்னு பார்த்து வாங்க. பழம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து தன்பழம். இதில் கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணல. இது நான் கடையில் தான் வாங்கினேன், பார்த்து வாங்கியிருக்கேன். ஆனால் கெமிக்கல் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது பிளாக்காக இருக்கும். நான் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. ஆனால் அது ரொம்ப நாள் அந்த பழம் இருக்காது, சீக்கிரத்தில் கருத்து வேஸ்ட்டாக போயிடும். செவ்வாழைப்பழம் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் வீட்டில் சீப்பாக தான் வாங்கும்போது அது ரொம்ப நாள் இருக்கணும், பிளாக் ஆகிடக்கூடாது, உதிர்ந்து விழுந்துடக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கிடுங்க. எடுத்து இப்படி காம்பு போதியை சுற்றி டைட்டாக கெட்டி வச்சுருங்க. எத்தனை நாள் வேணாலும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே இந்த பழம் இருக்கும், உதிர்ந்தும் போகாது, கருத்தும் போகாது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்குறதுக்கு கன்னியாகுமரி தென்றலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.